கடந்த ஆண்டு வெளியான ரஜினியின் ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பையும் வசூலையும் பெற்றிருக்கு. ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியான லால் சலாம் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வசூலையும் தோல்வியை அடைந்திருக்கு. நிலையில தற்பொழுது வேட்டையின் திரைப்படம் மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த மாதத்தோட நிறைவடைய இருக்கிறதாக படக்குழு சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு. வேட்டையின் படத்தை லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிச்சுட்டு வருது. இந்த படத்தை முடிச்சிட்டு ஜூன் மாதத்துல தலைவர் 171 படத்துக்காக லோகேஷ் கனகராஜ் கூட நடிகர் ரஜினிகாந்த் இணைய இருக்காரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்குது. நிலையில வேட்டையின் படத்தோட ரிலீஸ் தேதி குறித்து அறிவிப்பை லைகா புரொடக்ஷன்ஸ் தன்னோட எக்ஸ் தள பக்கத்துல வெளியிட்டிருக்கு. வச்சாச்சுன்னு பதிவிட்டிருக்கிற லைகா நிறுவனம் அக்டோபர்ல வேட்டையின் படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதாக தன்னோட பதிவுல தெரிவிச்சிருக்கு. மேலும் சிறப்பான ரஜினியோட போஸ்டரையும் வெளியிட்டிருக்கு. வேட்டையின் போலி என்கவுண்டருக்கு எதிரான படம் என்றும் படத்துல போலீஸ் அதிகாரியாக ரஜினி நடிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. முன்னதாக ஜெய்பீன் படம் மூலமாக சர்வதேச அளவுல கவனம் பெற்றுள்ள விஜய் ஞானவேலோட இயக்கத்துல வேட்டையின் திரைப்படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில உருவாகிட்டு வருது. அடுத்ததான் ஃபர்ஸ்ட் சிங்கிளை வெளியிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருதாம். ஓபனிங் பாடலையும் பாடியிருக்காராம். ஏற்கனவே ஜெயிலர் படத்தோட பாடல்கள் எல்லாம் பட்டையை கிளப்பிட்டு வந்தது. அதை மிஞ்சிய அளவுக்கு வேட்டையின் படத்துல பாடல்கள் இடம்பெற்றிருக்காம்.